கோகுல், இப்போ அங்க சூழல் எப்படி இருக்கு? அந்த விபத்து நடந்த பகுதியிலிருந்து அந்த வேன் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கா? என்ன கள நிலவரம்? நம்ம ரயில் விபத்து நடந்த அந்த இடத்துல இருக்கோம். குறிப்பாக இந்த கிராசிங்ல தான் இந்த ரயில்வே கேட்டை தான் அந்த பள்ளி வாகனமானது கிராஸ் பண்ணுவதற்காக வரும்போது தான் இந்த கோர விபத்தானது நடந்திருக்கிறது. தற்பொழுது உயிரிழப்புடைய எண்ணிக்கை மேலும் ஒன்று அதிகரித்து 3ஆக உயர்ந்திருக்கிறது. பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் போது இந்த விபத்தானது இருக்கிறது. ரயில்வே அதிகாரிகள் நேரில் இந்த விபத்து குறித்து நேரில் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக ரயில் போக்குவரத்தை சரி செய்வதற்காக அந்த மின் இணைப்புகள் உள்ளிட்டவைகள்லாம் சரி செய்யக்கூடிய பணிகள் தற்பொழுது ரயில்வே அதிகாரிகளால் நடைபெற்று வருகிறது. ரயில்வே அதிகாரிகளும் ஏற்கனவே கடலூர் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சம்பவ இடத்துல ஆய்வு செஞ்சு இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. ரயில்வே இந்த கேட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் அந்த ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பள்ளி வாகனம் தூக்கி வீசப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பள்ளி வாகனம் அங்கிருந்து நேரடியாக தூக்கி வீசப்பட்டு முழுவதும் பள்ளி வாகனம் முழுவதும் சேதமாயிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விபத்து குறித்து தொடர்ந்து ரயில்வே போலீசார், கடலூர் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதே போல ரயில்வே அதிகாரிகளும் துறை சார்ந்த விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தற்பொழுது இந்த ரயில் நிலையத்தில் இந்த மின் இணைப்பு உள்ளிட்டவைகளை சரி செய்யக்கூடிய முதற்கட்ட பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து 3 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. மேலும் ஒருவருக்கு ஒரு குழந்தை கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளி வாகனத்தை வேனை இயக்கிய ஒரு நபருக்கும் அந்த வாகன ஓட்டுநருக்கும் தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கிராமம் முழுவதுமே, சம்மங்குப்பம் கிராமம் முழுவதுமே ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்களிடையும் இந்த விபத்து குறித்து நேரடியாக கேட்கலாம். தொடர்ந்து இந்த காலையில இந்த விபத்தானது நடந்திருக்கிறது. பொதுமக்கள்கிட்ட நேரடியா இது குறித்து கேட்கலாம். எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? இது சார், ரயில்வே கேட்டுக்கு பேர் நைட்லாம் டூட்டி பார்த்துட்டு அசந்து தூங்கிட்டாரு. தூங்கினதால இதுதான் இது. கேட்டை போட்டிருந்தாருன்னா இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்காது. கேட்டை போடாததால இந்த ஆக்சிடென்ட் வந்துருக்கு. அவருடைய அசால்ட்டில் தான் எல்லாமே நடந்துருக்கு. ஒரு நாளைக்கு இந்த கேட்டை எவ்வளவு பேர் கிராஸ் பண்ணுவீங்க? எவ்வளவு பேர் போவாங்க வருவாங்க? என்ன கிராமம் இருக்கு அந்த பக்கம்? என்ன கிராமம் இருக்கு அந்த பக்கம் செடப்பாளையம் இருக்கு, இந்த பக்கம் செம்மப்பம் இருக்கு. ஸ்கூல் வேன் ஒரு 10 வேன் இந்த பக்கம் அந்த பக்கம் கடந்து போயின்னு வந்துன்னு தான் இருக்கும். எல்லா ஸ்கூலும், ஆனந்தம் ஸ்கூலு வண்டி போவோம், இந்த கிருஷ்ணசாமி ஸ்கூலு, இந்த ஜீவா ஸ்கூலு, இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்கூல் வண்டி போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இவர் நைட்லாம் டூட்டி பார்த்துட்டு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டார் கேட்டுக்கு போயிடும். அதனால பிரச்சனை தான் வரும். இதுக்கு முன்னாடி இது மாதிரி விபத்து நடந்திருக்காங்க? இதுக்கு முன்னாடி இந்த கேட்டு போட்டதுக்கு அப்புறம் நடந்தது இல்லை, கேட்டுக்கு போடாததுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கேட்டு இப்போ மொதல் ஆக்சிடென்ட் தான். ட்ரெயின் வரும்போது கேட்டு திறக்கிறது மூடுறதெல்லாம் வழக்கமா எப்படி அதெல்லாம் மூடுவாங்க, திறப்பாங்க. அது இந்த நைட் டியூட்டி பார்த்ததால கொஞ்சம் அசால்ட்டில் தூங்கிட்டாப்புல, வேற ஒன்றும் இல்லை. தூங்கினதால அந்த வேனுக்காரர் அசால்ட்டாக கேட்டு திறந்தா இருக்கு, வண்டி வரலன்ட்டு ஃபீடாக வந்துட்டாப்புல. வந்த உடனே பசங்க எல்லாமே ரொம்ப அடின்னா வண்டி அப்பளம் போல் அங்கே பார்க்குறீங்க, அப்பளம் போல் கிடக்கு. அதில் வந்து ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க. அதில் 3 பேர் 4 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் காவல் பண்ண வந்தவங்க நம்பூர்காரர் ஒருத்தர் கரண்ட்டில் அடிபட்டு சீரியஸாக கிடக்குறாரு, அண்ணாதுரன்ட்டு. அடுத்தது ஒரு பையன் அந்த ட்ரெயின் ரோட்லேயே 2 துணுக்காக போயிட்டான். அந்த 2 துணுக்காக போய் ஒரு கொஞ்சம் அம்மா தூரத்தில் போய் கிடந்துட்டாங்க. அதுமாரி இங்கே வேன்லேயும் எல்லாம் அடித்து ரொம்ப சுக்காக போயிட்டாப்புல. இங்கே ஃபாட்டிலே ஒரு 2 பேர் 3 பேர் காலி. ஏன்னா வந்தவங்க ஒரு 4-5-6 பேர் தான் வந்திருக்காங்க. ஸ்கூல் வேன் இதுக்கப்புறம் தான் அவர் ஏற்றணும். ஸ்கூல் வேன் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிறைய பேர் ஏற்றணும். இது மொதல் ட்ரிப்புன்றதால கொஞ்சம் பேர் ஏற்றிட்டு வந்துட்டாப்புல, 7 பேர். அந்த மாதிரி கடலூர் கிருஷ்ணசாமி ஸ்கூலோட வேன் இது. அங்கேருந்து வந்திருக்காது எல்லாமே. இப்போ என்ன வேலை நடந்துக்கிட்டு? ஐயா வணக்கம், நான் குறிஞ்சிபள்ளி வந்துடுறேன் சார். எனக்கு தகவல் ஒன்றும் தெரியாது. நான் இப்போ புதுசாக பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அதாவது நம்மளால போனால் மக்களுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இப்போ என்ன வேலை நடந்துக்கிட்டு? இப்போ எல்லாமே ரயில்வே அந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. ரயில்வே லைன் கொடுக்குறாங்க.
லைன்லாம் கட்டாகி போச்சு. ஒரு போஸ்ட்டு வந்து அடித்து வேனு சுக்காக போய் அது போஸ்ட்டும் காலி. ரயில்வே ஒர்க்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அந்த வேனு பாருங்கள், அது இன்னும் வந்து எடுக்கல. வேனில் கேமரா இருக்குது. அந்த வேனில் இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரியும். அதில் ட்ரெயின் எந்த ட்ரெயின் எங்கேருந்து வந்த ட்ரெயின்? அது வந்து விழுப்புரத்துலேருந்து இதுக்கு இப்போ மயிலாடுதுறை போகுது. லோக்கல் ட்ரெயின் தான் நினைக்கிறேன். லோக்கல் இதுதான். இப்போ இந்த கிராமத்துலேருந்து என்னென்ன மாதிரி உதவி செஞ்சிருக்கீங்க, என்ன நடந்திருக்கு? சரி, இது கரெக்டாக நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தது 8:30 மணிக்கு வந்தப்போ ஒரு பொண்ணோட கால் தனியாக கிடந்தது. ஒரு பசங்க ஒரு பொண்ணோட தனியாக கிடந்தாங்க. பொண்ணு தான் பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. பையன் வந்து பார்க்கல, நாங்கள் பொண்ணு மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்காட்டியும் ஒருத்தவங்க இந்த ஊருக்காரங்க ஒருத்தவங்க நாங்கள் கிட்ட வந்து தூக்கிறதுனால ஃபயர் இது ஷாக் அடிக்க ஆரம்பிச்சதுனால அவருக்கும் கொஞ்சம் ஏற்பட்டுருச்சு அடி. இப்போ அவங்களும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப இதுதான். என்ன விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்றீங்க? விபத்துக்கு காரணம் முழுக்க அலட்சியம். அது இல்லாம கேட் கேப்பர் மேலதான் முழுக்க காரணமே அவரு தான். ஏன்னா 2 கொடி இங்க எப்பயுமே இருக்கும். 2 கொடியும் அவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த கொடியை ரிலீஸ் பண்ணாம எப்படி ரிலீஸ் பண்ணாம கேட் போடாம எப்படி விட்டாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி வரும், என்னென்ன கிராமம் இருக்கு பக்கத்துல? அது எல்லாமே டைமிங் தான். 10 கிராமம் மேல இருக்கு. எல்லாமே டைமிங் தான். ட்ரையல் வர்றது இந்த கிராம மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இத்தனை மணிக்கு தான் இத்தனை மணிக்கு இங்க கிராஸ் ஆகணும் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து முழுக்க கேட் கேப்பர் மேலதான் தப்பே. ஏன்னா அந்த சைடுல இருந்து வேன்காரங்க அந்த சைடுல வரப்ப ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே மரமா இருக்கு. ட்ரெயின் வர்றது தெரியாது. சிக்னலும் போடல, எதுவுமே போடலாமா. அவங்க வேன் டிரைவர் என்ன பண்ணுவாங்க? முழுக்க கேட் கேப்பர் மேலதான் தப்பு. நைட்டு எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும்? அது மாதிரி நைட்டு இரவு நேரம்லாம் எப்படி பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு? இது எப்பயுமே டைமிங் வந்து அவங்க அலட்சியமா விடுறது தான். வேற எதுவுமே இல்ல. அலட்சியமா டைமிங் அவங்க விடுறது, அலட்சியமா விடுறது தான். மூடாம விடுறது காரணம் ஒரே காரணம் மட்டும்தான். அது விபத்து எப்படி நடந்துச்சு அது பாத்தீங்களா? நேர்ல பாத்தீங்களா? இல்ல, நான் நேர்ல வந்து நான் அது முடிஞ்ச உடனே தான் நான் வந்து பார்த்தேன். நேர்ல இருந்தா எப்படி நம்ம சொல்ல முடியும்? நேர்ல இருந்தா எப்படி? மத்தவங்க எல்லாம் எப்படி இங்க இருந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனதெல்லாம் யாராவது உதவி பண்ணா? அதுக்கப்புறம் எல்லா போலீஸ் எல்லாம் வந்ததுனால அவங்கள வந்து ஆம்புலன்ஸ் மூலியமா அவங்கள கூட்டு போய் அதெல்லாம் பார்த்தாங்க. இது முழுக்க கேட் காப்பறதுனால தான் தப்பு. அவங்க அலட்சியமா இருந்ததுனால தான் இந்த விபத்து ஆரம்பிச்சது. இப்ப என்னென்ன வேலை? அதுவும் வட மாநிலக்காரங்களாம் இங்க வேலைக்கு வைக்கணும் இல்லை. எங்க ஊர்லயே எவ்வளவு பேர் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கும். வட மாநிலத்தில் அவங்க ஊருக்கு எல்லாம் போனா எங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காது. 1 மணி நேரம் அந்த ஊர்ல போய் நம்மளால நிக்க முடியாது. அவங்க ஊர்ல போய் நம்ம ஊர்லயே எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்.